நாங்கடா சாப்பாட்டுல மாட்டு சாணியெல்லாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே பாக்குறீங்க. இது ஒன்றும் மாட்டு சாணி இல்லைங்க, இந்த பிரண்டியை வச்சு நாங்க தயார் பண்ண ஊறுகா. ஏன்னா இந்த பிரண்டியை வச்சு ஊறுகா அரைச்சி சாப்பிட்டாக்கா உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லிட்டு எங்க தாத்தா பாட்டி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரண்டியில அதிகமான கால்சியம் இருக்கு. அதனால இந்த பிரண்டியை ஊறுகா அரைச்சி சாப்பிட்டாக்கா நம்ம எலும்பு கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். முக்கியமா இந்த பிரண்டியை வச்சு ஊறுகா அரைச்சி சாப்பிட்டாக்கா கைகால் வலி, உடம்பு வலி, மூட்டு வலி எதுவுமே இருக்காது. ஆனா சின்ன வயசா இருக்கும் போது இந்த பிரண்டியை வச்சு எங்க அம்மா எல்லாம் எனக்கு ஊறுகா அரைச்சி தருவாங்க. ஏன்னா இந்த ஊறுகாவை சாப்பாட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்டாக்கா ஒழுங்கான முறையில பசி எடுக்கும். சரி நம்மளும் இந்த பிரண்டியை வச்சு ஊறுகா அரைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கையில கொஞ்சோண்டு நல்லெண்ணெயை தடவிக்கின்னு அதுல இருந்து நாரை உரிக்க ஆரம்பிச்சிட்டேன். கையில எதுக்காக நல்லெண்ணெய் தேய்ச்சின்னு இந்த பிரண்டியை கிளீன் பண்றனாக்கா இதை அப்படியே பண்ணாக்கா கை ரெண்டும் பயங்கரமா அரிக்கும். அதனால கையில கொஞ்சோண்டு நல்லெண்ணெயை தேய்ச்சின்னு இந்த பிரண்டியை கிளீன் பண்ணாக்கா பிரண்டியால ஏற்படுற அரிப்பு எதுவும் நமக்கு இருக்காது. இது மாதிரி நானும் எங்க பசங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிரண்டியை நார் உரிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த பிரண்டியை தண்ணியை ஊத்தி நல்லா சுத்தமா கைவிட்டு கத்தியை வச்சு நல்லா பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அடுப்புல வானலை வச்சு கொஞ்சோண்டு நல்லெண்ணெயை ஊத்திட்டு இஞ்சி பூண்டு கருவேப்பிலை காஞ்ச மிளகா இது கூடவே நம்ம கிளீன் பண்ணி வச்சிருந்த பிரண்டியும் போட்டு நல்லா பொன்னிறமா வதக்கி எடுத்துக்கணும். கடைசியா அந்த பிரண்டியை எடுத்து போட்டு இது மாதிரி அம்மி இல்லைனாக்கா உரல்ல வச்சு கொஞ்சோண்டு கூட புளியை சேர்த்து நல்லா ஒட்ட அரைச்சு எடுத்துக்கணும். உண்மையை சொல்லணும்னாக்கா அந்த பிரண்டியை அரைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நாளே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் அரைச்ச பிரண்டியை எடுத்து போட்டு தாளிக்கலாமேன்னு சொல்லிட்டு அடுப்புல வானலை வச்சு சுத்தமான நல்லெண்ணெயை ஊத்திட்டோம். அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பிரண்டை விழுது எடுத்து அதுல போட்டு நல்லா கிண்டி விட்டுடணும். கடைசியா அந்த பிரண்டை ஊறுகாவுக்கு சுவையும் மனத்தையும் தரக்கூடிய சீக்ரெட் மசாலாவையும் அதுல போட்டுட்டேன். சரி இந்த பிரண்டை ஊறுகாவை கொஞ்சோண்டு சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சோண்டு ஊறுகாயை போட்டு நல்லா பிசைஞ்சு கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையாலுமே சாப்பிட்றதுக்கு அதோடைய சுவை வேற லெவல்ல இருந்துச்சு. சரி இந்தாங்கடா பசங்களா, நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கடான்னு சொல்லிட்டு நானும் எங்க பசங்களுக்கு ஆளுக்கு ஒரு உருண்டையை பிடிச்சி கொடுத்துட்டேன். அவனுங்களும் இந்த சாப்பாட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையாலுமே டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானுவா. சரி இந்தாங்கடா எல்லாரும் சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த சாப்பாட்டை எடுத்து எங்க பசங்க எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவனுங்களும் போட்டி போட்டுன்னு அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு உண்மையாலுமே சூப்பராகுது ப்ரோ டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானுவா. உங்களுக்கும் நாங்க ரெடி பண்ண இந்த பிரண்டை ஊறுகாய் வேணும்னாக்கா உடனே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. இந்த பிரண்டை ஊறுகாவை கிராமத்து முறையில நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு தயார் பண்ணோம். அதனால இந்த பிரண்டை ஊறுகாவை நீங்க நம்பி தாராளமா வாங்கலாம். இந்த பிரண்டை ஊறுகாவை சாப்பாட்டுலயும் தோசைக்கு சட்னியாவும் பயன்படுத்தி சாப்பிடலாம். குறிப்பா இதை பயன்படுத்தும் போது தலைகையா 2 ஆட்டு ஆட்டிட்டு யூஸ் பண்ணுங்க.